Hi everyone, good morning. My name is Dr. S. Vijayaraj from STAS. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 3-point ஸ்டார்டர். ஸோ இந்த 3-point ஸ்டார்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 3-phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் ஃபார் ஸ்டார்டிங் ஏசி மோட்டார். இந்த 3-point ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டார்டிங் யுவர் டிசி ஷண்ட் மோட்டார். So these 3-point starters are primarily used to control and protect DC motors, especially in application where a high starting current need to be managed. They are commonly found in industries like lathe factories and spinning mills, where these types of motors are utilized. The starter limits the initial surge of current and the motor starts, preventing damage to the motor and electrical system. So வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு மோட்டரை ரன் பண்ணும்போது தேர் ஒன்ட் பி எனி ஃப்ளக்ஸ் ஆன் யுவர் வைண்டிங்ஸ். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் எந்த வித கரண்ட் பாசேஜும் இருக்கும்போது இல்லாத போது நம்ம மோட்டர் ரன் பண்ணும்போது வேகமான ஒரு கரண்ட் வந்து வைண்டிங்கில் போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார், இந்த ஜென்ட்டில் வந்து நம்ம கரண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இதை பிட்டாக நம்ம மாற்றணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் சார், அதுக்கு தான் இந்த இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து இன்னர் வியூ ஆஃப் யுவர் 3-point ஸ்டார்டர். ஸோ அந்த 3-point ஸ்டார்டர் இன்னர் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஹேண்டில் மட்டும் வெளியே தெரியும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டட்ஸில் வந்து ஒன்று ஒன்றா கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஆஃப்டர் த மோட்டர் அட்டைன் 60 to 70% ஆஃப் ஸ்பீட் அட்டைன் ஆகும்போது, அதாவது இனிஷியல் பொசிஷன் கொஞ்சம் ரன் ஆகிடும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் பாஸ் ஆகிடும். கரண்ட் பாஸ் ஆகுது ப்ளஸ் கிரியேட் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கரண்ட் இழுக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இந்த ஹேண்டில் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த காயிலில் வந்து அயன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மேக்னெட்டாக மாறிடும். ஸோ மேக்னெட்டாக மாறுறதுனால என்ன ஆகும்னா, இது மூவ் ஆகி இங்கே ஒரு அயன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது கூட அட்டாச் ஆகிடும். ஸோ அட்டாச் ஆகும்போது இங்கே LAFன்னு இருக்கு இல்லையா, Lன்றது வந்து லைன், ஏன்றது வந்து ஆர்மேச்சர், Fன்றது ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து அது கூட அட்டாச் ஆகும்போது அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் கரண்ட் வந்து போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 3-point ஸ்டார்டரோட ஆப்ஷன். ஸோ அதனுடைய பேக் சைடு வியூ எப்படி இருக்குது, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, பேக் சைடு வியூ எப்படி இருக்குன்றத இதுதான் வந்து பேக் சைடு. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே வந்து ரெசிஸ்டன்ஸ். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அமௌண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மோட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா கட் ஆஃப் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது இது எல்லாமே ரிலீஸ் ஆகி இதில் போயிட்டு. ஸோ இது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் நட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நான் ஸ்டட்டுன்னு சொன்னேன். ஸோ அதுதான் முன்னாடி பாருங்க இப்படி இருக்குது. ஸோ ஸோ அது மூவ் ஆகி வரும்போது தான் வந்து உங்களுக்கு அதுதான் ஹேண்டில் நீங்கள் மூவ் பண்ணுறது பொசிஷன் தான் ஒன்று ஒன்றா ஆரம்பம் அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், போக 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 ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே வரும், சீரிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? சரி சார். ஸோ இப்போ 3-point ஸ்டார்டர் ஃபார் டிசி மோட்டர் பிரைமரி கான்சிஸ்ட் ஆஃப் 3 terminals. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன், ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்ட், a series resistance and a 2 electromagnets and a overload release and then no volt coil அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்க, நோ வோல்ட் காயில், ஓவர்லோட் ரிலீஸ். ஸோ ஓவர்லோட் ரிலீஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகுது? ஓவர்லோட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலை விட ஓவர்லோட் ஆகுது, அதாவது இது ரேட்டட் ஆம்பை விட அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோட்டர் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஆகணும் சப்ளைலேருந்து. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நோ வோல்ட் காயில்னா என்ன சார், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக மோட்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வைண்டிங் டேமேஜஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அந்த மாதிரி டைம்ல அது யூஸ் ஆகுது. தீஸ் ஆர் த மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் 3-point starter. Okay. Thank you.